ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராஃபு. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா பேக்கிங் சீரிஸ் 2 தான் பார்க்க போறீங்க. நீங்க நம்ம சாண்ட்விச் பண்ண போறோம். அதுக்கு ஸ்டஃப் 2 வைக்க போறோம். அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன இன்கிரிடியன்ட்மா? இதுக்கு வந்து ஆனியன் வேணும். ஒரு ஆனியன், ஒரு கேரட், கொஞ்சம் கார்ன், ஒரு வெள்ளரிக்காய். கார்ன் வந்து வேக வச்சு எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் கேரட் போடணுமா? அப்புறம் இதுல கொட்டுங்க. எல்லாத்தையும் ஒண்ணா போடணுமா? ஃபர்ஸ்ட் ட்ரை. ஒழுங்கா போனா சாண்ட்விச் பார்க்கு போனா கார்னர் 50 ரூபாயில இருந்து எல்லாமே இருக்கும் விதமா. இப்ப மைனஸ் ஆட் பண்ணுமா? ஆமா. எவ்வளவு ஆட் பண்ணணும்? மைனஸ் ரெட் சாஸ். நான் அப்படியே அமுக்குறேன். அப்படியே அமுக்கு. அடுத்து வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா இது போறோம். டொமேட்டோ கெச்சப் போதுமா? என்னம்மா இப்படி பண்ண கூடாதுமா? கை வரல பண்ணுது. கை இருந்தாலும் கை வர பண்ணிருப்பா. இது வந்து எங்க அண்ணா பண்ண போறோம். எங்க அண்ணா வந்து வெஜிடபிள் அப்படி சாப்பிட மாட்டானா, அதனால ஸ்பைசி கார்ன் சாண்ட்விச். ஸ்பைசி கார்ன் சாண்ட்விச் பண்ண போறியா அண்ணாவுக்காக? ஃபர்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் இது பாயில் பண்ணி வச்சிருக்குமா? ஆமா, பாயில் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இவ்வளவு போடலாமா சனா? போலாம். இப்ப வந்து ரெண்டு ஸ்டஃப் ரெடி பண்ணிட்டோம். இப்ப சாண்ட்விச்சுக்கு தரதுக்கு பட்டர் ரெடி பண்ணோம். கஸ்தூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்ப இது வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறோம். என்னம்மா அது கருவேப்பிலை காய வச்ச மாதிரி இருக்கு? அதான் फ्रेंड्स, நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் எடுத்து அப்ளை பண்ணுமா? இப்ப ரெண்டு சைடு தடவியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டஃப் போட போறோம். என்ன ஸ்டஃப் போட போறோம்? வெஜ் ஸ்டஃபா? ஸ்பைசியா? இந்த லேயர் சீஸ் போட்டுக்கலாம். என்ன தேவை போற இந்த பீஸா டாப்பிங் ஆல் இன் ஒன் இருக்கு. சரி, இத மூடி விட்டுடலாம். फ्रेंड्स, ஒரு சைஸ் வச்சிருக்கோம். 230 ஹீட் வச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் இருக்கும் எங்களுக்கு தெரியல. குத்துமை இப்பதான் எடுக்க போறோம். இப்ப ஸ்பைசி கார்ன் சாண்ட்விச் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு பிரெட் உருட்டிக்கலாம். உருட்டுக்கப்பா உருட்டு. போடு. ஈ சேர்க்க போறோம் गाइस. இது மைதா மாவு கொஞ்சம் தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கோம். எதுக்கு மைதா மாவு? இப்போ இத வந்து ரெண்டு சைடு ஒட்டுறதுக்காக லைட்டா அதை பாரு இப்படி வச்சு லைட்டா இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் ஒட்டிட்டு தடவிட்டு இப்ப இத வந்து இப்படி மடிக்க போறோம். போட்டு மாதிரி மடிச்சு இப்படி ஒட்டிடுவோம். போட்டா ஆமா, ஒட்டிட்டு இப்ப வந்து இது இருக்குல்ல, அது வந்து தெரியாம கூட வெளில வரலாம். இதுக்குள்ள இப்படி சொருவி வைக்கணும். சொருவிட்டு இப்போ இந்த வந்து ஸ்பைசி கார்ன் ரெடி பண்ணி வச்சிருக்கல பட்டர் போட்டு அதை வந்து உள்ள எப்படி ஸ்டஃபிங் பண்ணிடுவோம். சீஸை வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பைசி கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி வச்ச சாண்ட்விச் அவன்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாண்ட்விச் உள்ள வச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த சீஸ் அப்படியே ஜூஸியா செம்மையா இருக்கு பாருங்க. அதோட இது பாருங்க, நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு.